Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருச்சியிலிருந்து கரூர் சென்ற அரசு பேருந்தில் யூடியூபில் பாடல்களை கேட்டுக்கொண்டே ஒற்றை கையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரின் வீடியோ வெளியான நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன் கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்சியிலிருந்து கரூருக்கு தினமும் 10க்கும் மேற்பட்ட சாதாரண கட்டண பேருந்து ஏசி பேருந்துகள் என சென்று வருகிறது. இந்த நிலையில் திருச்சியிலிருந்து கரூர் மாவட்டத்திற்கு நேற்றைய முன்தினம் சென்ற இடைநிலா அரசு ஏசி பேருந்து ஓட்டுநர் கரூர் நோக்கி ஓட்டி செல்லும் பொழுது திருச்சி மாவட்டம் பெட்டவாசலை தாண்டிய பிறகு அரசு பேருந்து ஓட்டுநர் அவரது செல்போனை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு யூடியூபில் பாடல் கேட்டுக்கொண்டு ஒற்றை கையில் பேருந்தை இயக்கி சென்றார். ஒரு கையில் யூடியூபில் பாடல் பார்த்து கொண்டு பேருந்தை ஓட்டி சென்ற நிலையில் வீடியோ வைரல் ஆனது. இந்த நிலையில் மேலும் அந்த பகுதியில் அந்த பேருந்தில் குழந்தைகள் உட்பட 25க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்துள்ளனர். பயணிகளை ஏற்றி செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர் இது போன்ற ஆபத்தான முறையில் பேருந்தை இயக்கி சென்றது சக பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியது. குறிப்பாக அந்த அரசு பேருந்து கரூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பேருந்து என தெரிய வந்ததை அடுத்து இந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் இயக்கிய ஓட்டுநர் சரவணன் என்பவர் தெரிய வந்தது. இதனை அடுத்து கரூர் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் சிவசங்கரன் என்பவர் பேருந்து ஓட்டுநர் சரவணனை பணியிடை நீக்கம் செய்தார். மேலும் இதுபோன்ற ஆபத்தான முறையில் அரசு பேருந்தை இயக்கக்கூடாது என கரூர் அரசு போக்குவரத்து கழக மண்டல பொது மேலாளர் சிவசங்கரன் பேருந்து ஓட்டுநருக்கு அறிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.